உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. என் அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளவு புத்திசாலித்தனமான பொண்ணை பெத்து வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து உன் கணேசருக்கு பூஜை பண்றேன். அட, இந்த மோதகம் எப்படி இங்க வந்தது? கணேசரே, உங்களுக்கு பூஜை பண்றதுக்கு மோதகத்துக்கு என்ன பண்றது? இந்த காட்டுல எங்க போறதுன்னு யோசிச்சேன். நீங்க ரொம்ப நல்லவரு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க. எனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. என் அருமை பக்தைய மந்தாகினி, நான் இந்த மோதகத்தை உனக்கும் உன் மாமாவிற்கும் தான் இங்க வைத்தேன். நான் அருந்தி விட்டேன். நீங்கள் இருவரும் இதை எடுத்து உண்ணலாம். இந்தாங்க மாமா, இந்த மோதகத்தை கணேசர் உங்களுக்கு எனக்காக தான் கொடுத்திருக்காரு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? அதனாலதான் கணேசர் இதை கொடுத்திருக்காரு. இந்தாங்க, பிரசாதமா சாப்பிடுங்க. ஆமா மந்தா, நீ கணேசர் மேல இவ்வளவு பக்தி வச்சிருக்கிய. உனக்கு உதவி செய்யறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் போல இருக்கு. புது புது அற்புதம்லாம் நடக்குது. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் காண்றது கனவு ஒண்ணும் இல்லையே. ஏன் மாமா, கனவுல மோதகம் சாப்பிட்டா இவ்வளவு இனிப்பாவும் சுவையாவும் இருக்குமா என்ன? நீ சொல்றதும் சரிதாம்மா. உன்னோட உண்மையான பக்தியை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மந்தா, இந்த பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? இந்த பிரசாதத்தை உங்க மாமிக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா மாமா, நம்ம மாமிக்கு கூட பிரசாதத்தை எடுத்துட்டு போனோம். இப்ப போலாமா? உங்க வயிறு ரொம்பிடுச்சுல்ல? ஆமாமா, இதுக்கு முன்னால இந்த மாதிரி சுவையான மோதகத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. இதை சாப்பிட்டதும் என் உடம்புல ஏற்பட்ட பக்தி உணர்ச்சியை என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஓம் நமச்சிவாய. அவமானப்படுத்தி விட்டார்கள் அசுரகுரு. இந்த தவறுக்கு தாங்களே அவர்களை தண்டியுங்கள். தாங்களே தங்கள் சிவபக்தியை அவமானப்படுத்துகிறீர்கள் அசுரகுரு. ஜகத், தன்னு, என் பக்தியை அவமதித்து விட்டீர்கள். அன்று இருவரும் நான் கோபத்தோடு இருக்கும் பொழுது என்னை வணங்குவதாக கூறி பிழைத்து வந்தீர்கள். ஆனால் இன்று எங்களை மன்னியுங்கள் முகக்கட் ஸ்ரீ கணேசா. மன்னிக்கும் தவறை நீங்கள் இருவரும் செய்யவில்லை. இப்பொழுது நான் ஆணையிடுகிறேன், நீங்கள் இருவரும் தங்கள் தந்தையைப் போல மீண்டும் சிலையாகவே மாறிவிடுங்கள். நான் தவறு செய்து விட்டேன் அதிதியின் மகனே. எனக்கு இன்னொரு அவகாசம் தாருங்கள். தங்களின் சிவபக்தியின் கௌரவத்திற்காகவும் குருவின் கௌரவத்திற்காகவும் நான் கடைசி வாய்ப்பை அளிக்கிறேன். இதன் பிறகு தாங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கணேசர் அவ்வளவு அற்புதமா செய்வாரு. என்னால அதை நம்ப முடியலைங்க. ஆமா, என்னால கூட தான் இந்த விஷயத்தை நம்ப முடியல. நான் என் கண்ணால பார்த்தேன். கணேசர் வந்து மந்தாவுக்கு உதவி பண்ணாரு. அப்ப கூட அந்த கணேசர் தான் உதவி பண்ணாருன்னு என்னால நம்பவே முடியல. மந்தாவுக்காக கணேசன் என்ன வேணாலும் செய்வார் போல இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையே நடந்துதா இல்ல மந்தாவை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக? இல்ல இல்ல, இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கணேசரை இழுத்து தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டேன். மந்தாவோட பக்தியை நீ பார்த்தன்னா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு நீயே ஏத்துப்ப. உன்னை நம்ப வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம்? இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பாரு. இத கணேசரே கொடுத்தாரு. அவரோட திவ்ய சக்தியால மந்தா சாப்பிடுறதுக்காக நடு காட்டுல கொண்டு வந்து வச்சாரு. இப்பவாது மந்தாவுக்கு கணேசர் அருள் இருக்குங்கிறது உண்மைன்னு நீ நம்புறியா? அடியே என் பொண்டாட்டி, இப்படி ஒரு கணேச பக்தியை நான் பார்த்ததே இல்லை. மந்தாவோட பக்தியும் அதிகம், அதே மாதிரி கணேசனுடைய அருளும் அதிகம். ஆமாங்க, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க. மந்தாவை இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க.
மந்தாவோட கணேசர் பக்தி என்னோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிடும். நான் எவ்வளவு நாளா எங்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்தை பத்தி சொல்றேனே? என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேனே, எனக்கும் ராணி மாதிரி ஓட நகையெல்லாம் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா உங்களால நான் நினைச்சதெல்லாம் வாங்கி தர நீ முடியல. உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மந்தாவை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறியா? பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? எப்போ மந்தா நம்ம கூட இருக்காளோ அவ மூலம் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் அவளுக்கும் தானே. மந்தாவோட கணேச பக்தியால நம்ம பெரிய வீட்டுக்கு போனா மந்தாவும் தானே அங்க இருப்பா. எங்க நீங்க சொன்னீங்கல்ல மந்தாவோட மாற்றாந்தாய் கொடுமைப்படுத்தினான்னு. இவ்வளோ பெரிய கணேச பக்தியை எப்படிதான் கொடுமைப்படுத்தினாலோ அவ. நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, கணேசர் எவ்வளோ சீக்கிரம் சந்தோஷப்படுறாரோ அவ்வளோ சீக்கிரம் கோபமும் படுவாராம். கணேசர் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? பாவம், நம்ம மந்தா மனசுல தான் அவளோட மாற்றாந்தாயை பத்தி அவளுக்கு எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லையே. மந்தா ரொம்ப வெகுளியான பொண்ணா இருக்கா. அவ குணம் அப்படியே எங்க அக்கா மாதிரியே இருக்கு. பாவம், எங்க அக்கா தான் அல்ப ஆயுஸ்லயே போயிட்டா. அது சரி, உங்க சகோதரி ஞாபகம் வந்துருச்சா? நான் போய் மந்தாவோட கணேச பக்தியில அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். மந்தா, அம்மாடி மந்தா. கணேசரே, நான் வந்ததுக்கு அப்புறம் புது அம்மாக்கு தனியா எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்பாவுக்கும் வேற ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு நீங்க எப்படி உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கோங்க. அம்மாடி மந்தா, அந்த வீட்டை பத்தி கவலைப்படாத, இந்த வீட்டை பத்தி கவலைப்படு. நான் எந்த வீட்டை பத்தியும் கவலைப்படல மாமி. கவலைப்படுறது பக்திக்கே பிடிக்காது. அதனால கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அட, எவ்வளவு தெளிவா பேசுற மந்தா. நல்ல அறிவு உனக்கு. நானா எதுவும் செய்யல மாமி. எல்லாம் கணேசரோட அருள் தான். அவரோட அருளால தான் அறிவில்லாதவங்களுக்கு ஞானமும், தெரியாதவங்களுக்கு பார்வையும், முடியாதவங்களுக்கு சக்தியும், கோழைங்களுக்கு பலமும் கிடைக்குது. அதுதான் நானும் கேட்கணும்னு வந்தேன். நீயே பார்க்குறல்ல நாங்க எவ்வளோ எளியா இருக்கோம். உங்க மாமா சொன்னாரு, நீ ஏதோ அற்புதம் பண்ணியம்மே. நீ என்ன கேட்டாலும் கணேசர் கொடுப்பாரம்மே. நீ எது வேணாலும் அவர்கிட்ட கேட்பியம்மே. மாமி, நான் உண்மையை சொல்லட்டா? யாரா இருந்தாலும் உண்மையான மனசோட கணேசரை கும்பிட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது கணேசர் வந்து அவங்களுக்கு உதவுவாரு. அவர் அப்பப்ப வந்து எனக்கும் உதவி இருக்காரு. அவர் என் கஷ்டத்தெல்லாம் போக வச்சுட்டாரு. ஆனா எனக்கு அவர் பக்தியை தவிர வேற எதுவும் தேவையில்லை. ஆனா எனக்கு வேணுமே மந்தா. நாங்க பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ராஜா மகாராஜா மாதிரி அரண்மனையும் இல்லை, ராணி மகாராணி மாதிரி நகை நட்டும் இல்லை. எப்போ உங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ அப்போலேருந்து இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போதான் நீ வந்துட்டல, நீ உன் கணேசர்கிட்ட சொல்லி எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடு. நீ கேட்ட கணேசர் அவசியம் தருவாரு. இல்ல மாமி, இல்ல. அவ்வளவு பொருளை நான் கணேசர் கிட்ட கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்டா அது பக்தி இல்ல, பேராசன்னு நினைப்பாரு. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்ததுதான். மாமி, மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு கடவுள் மேல பக்தியே இருக்க கூடாது. இதுவே நீங்க உண்மையான மனசோட கடவுளை கும்பிட்டீங்கன்னா உங்க ஆசை எல்லாமே நிறைவேறிடும். கணேசரே, எங்க மாமி எதுவும் தப்பா கேட்கலல்ல? எனக்கு இப்ப இது மட்டும் போதும். எங்க அப்பாவுக்கும் புது அம்மாக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. முடியாது. என்னால இவ்வளவு வேலை செய்ய முடியாது. நான் எங்க வீட்ல இருக்கும்போது எந்த வேலையுமே செய்யாம தானே வளர்ந்தேன். இதெல்லாம் செஞ்சு எனக்கு பழக்கமே இல்ல. அவங்க மாமா வந்து பொண்ணை கூப்பிட்டதும் உடனே அனுப்பி வச்சுட்டாரு. என்னை பத்தி யோசிச்சாரா? என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேஷ். இந்த சாமியாருக்கு சாப்பாடு போடுங்கம்மா. பசியோட வந்திருக்க இந்த சாமியாருக்கு சாப்பாடு போடுங்கம்மா. சாப்பாடு தாங்கம்மா, தாயே சாப்பாடு தாங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. சாமியாருக்கு சாப்பாடு போடுங்கம்மா. உங்க விருப்பமெல்லாம் நிறைவேறும், உங்க எண்ணெல்லாம் நடக்கும்மா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. போ, முதல்ல போ இங்க இருந்து. அவ வேலை செய்ய முடியாம தவிக்கிறா.
இதுல உனக்கு சோறு வேற போடணுமா? சொல்லாதீங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பசிச்ச வயித்துக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியமா புண்ணியம்? எனக்கு எந்த புண்ணியமும் தேவையில்லை. போய் அடுத்த வீட்டை பாரு. பசியோட வந்த சாமிய அவமானமா படுத்துற? நான் இப்பவே உனக்கு சாபம் கொடுக்கிறேன். உனக்கு குழந்தைய பிறக்காது. நீ பண்ண பாவத்தினால இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த கிராமமே பட்டினியால தவிக்க போகுது. வேண்டாம். இந்த கிராமத்துல பஞ்சம் வரப்போகுது. பட்டினி கிடக்க போறீங்க. எல்லாரும் பட்டினி கிடக்க போறீங்க. இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தப்பு பண்ணிட்டேனோ? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எனக்கு இப்பொழுது ஒன்றே ஒன்றுதான் தெரிய வேண்டும் பிரபு. அந்த சாதுவின் சாபம் பலித்து விடுமா? மந்தாவின் தந்தையின் எண்ணம் நிறைவேறி விடுமா? பக்த அரச தயாசுரன், ஒவ்வொருவரும் அவர்களின் வினை பயனின்படித்தான் பலனை அனுபவிக்கிறார்கள். ஆம், உண்மையான பக்தி உருவத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சமமாக பாவிக்கும் எண்ணம் வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இது என் கேள்விக்கு பதில் அல்லவே பிரபு. பக்த அரசே, எதிர்காலத்தை எண்ணி இப்படி ஒரு கவலை தங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்பொழுது நடக்க வேண்டியதை பற்றி எண்ணினால் மட்டுமே போதுமானது. எதிர்காலத்தில் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வருஷம் பூரா மழையே இல்ல. மழை வருமானு தெரியலையே. கொஞ்சம் கூட மேகத்தையே காணாம. இந்த வருஷம் என்ன ஆகுமோ தெரியலையே. நினைச்சாலே பயமா இருக்கே. இப்படி ஒரு பஞ்சம் இது வரைக்கும் வந்ததே இல்லையே. ஆமாப்பா, இப்படியே போனா சோத்துக்கு திண்டாட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ கடவுளுக்கு நம்ம மேல என்னமோ கோபம். கிணத்துல குளத்துல எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிட்டு போனா எல்லாருமே சாக வேண்டியதுதான். இந்த பஞ்சத்துல எப்படி உயிர் வாழ முடியும்? மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, எங்களை காப்பாத்து. உதவி செய்யுங்க மங்களமூர்த்தி, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, உதவி செய்யுங்க. ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஒரு சாமியார் நம்பூர் பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம். நிச்சயமா நமக்கு ஏதாவது வழிகாட்டுவாரு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஹர ஹர மகாதேவா. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. சாமியாரே, சாமியாரே, எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சாமியாரே, எங்களை காப்பாத்துங்க. உங்களோட சித்தி சக்தியை வச்சு கஷ்டப்படுற எங்களை காப்பாத்துங்க சாமியாரே. காப்பாத்துங்க சாமியாரே, காப்பாத்துங்க. ஹர ஹர மகாதேவா. மத்தவங்க கால்லாம் விழக்கூடாது. அம்மா அப்பா குரு காலில் மட்டும்தான் விழுந்து கும்பிடணும். எழுந்திருங்க, என் காலில் விழாதீங்க. இந்த சமயத்துல நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட கடவுளும் நீங்க தான். அம்மா அப்பா குரு எல்லாமே நீங்க தான். இப்ப இருக்கிற நிலைமையில இந்த கிராமமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சங்கடத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமியார் ஐயா. ஹரஹர மகாதேவா. இதெல்லாம் பாவத்தோட பலன். நீங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப கஷ்டப்படுறீங்க. பாவமா? நாங்க அப்படி என்ன பாவம் பண்ண சாமியார் ஐயா? பாவம் யாரு பண்ணா என்ன, பலன் எல்லாருக்கும் தானே. யார் பண்ணாங்க பாவம்? யார் அந்த எதிரி? அவங்க பேரை சொல்லுங்க சாமியார் ஐயா. நாங்க அவங்களை இந்த கிராமத்தை விட்டே விரட்டிடுறோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க யாராலும் இந்த கிராமத்தை விட்டே விரட்டிடுறோம். அவங்க பாவத்துக்கு நாங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? சாமியார் ஐயா, அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க. அவங்களுக்கு தேவையான தண்டனையை நாங்க தரோம். ஹரஹர மகாதேவா. தண்டனை கொடுக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் அவங்க பேரெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. யாரோ பண்ண பாவத்துக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சாகணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. சாமியார் ஐயா, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. எங்க பாவத்தை மன்னிச்சிடுங்க. இந்த பாவம் போகிறதுக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமியார் ஐயா. எங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க சாமியார் ஐயா. ஹரஹர மகாதேவா. இந்த கிராமத்துல ஒரு புண்ணியாத்மா ஸ்ரீ கணேசரோட பரம பக்தையா ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ இங்கே இருந்திருந்தா உங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு கஷ்டம் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஸ்ரீ கணேசர் தான் உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. என்ன சொல்றாரு அவரு?
சாமியாரையா சொன்னது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சிருச்சு? எந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு போறாரு சாமியார் ஐயா? சோமநாத்தோட பொண்ணு மந்தா தான். அவ இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே இப்படி ஆச்சு. மந்தா மட்டும் இங்க இருந்தா இந்த கிராமத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையா? கணேசர் அவளுக்கு எவ்வளவு உதவி செய்வாரு. நீ சொல்றது உண்மைதான் சம்பா. கணேசர் அவளுக்கு உதவி செய்யறத நாங்களே கண்ணால பார்த்தோம். தலைவரோட பொண்ணு தனு மாற்றாந்தாயா வந்து பாடா படுத்திட்டா. அதனால தானே அவ ஊரை விட்டே போயிட்டா. அவ இந்த ஊர்ல இருந்ததுனால நமக்கெல்லாம் எவ்வளவு உதவியா இருந்தது. இது எல்லாம் அந்த தனு செஞ்ச பாவம் தான். நான் எவ்வளவோ தடுத்தேன், ஆனா அவ கேட்கவே இல்லையே. அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம கிராமத்திலே இருக்க விடக்கூடாது. ஆமா, இருக்க விடக்கூடாது. ஆமா ஆமா, இருக்க விடக்கூடாது. சாமியார் ஐயா சொன்னார்ல, நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல, தண்டனை கொடுக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப கிராமத்தோட நல்லதுக்காக அவங்க யாரையும் தண்டிக்க வேண்டாம். மந்தாவை திரும்பவும் இங்க கூட்டிட்டு வர்ற வழிய பாருங்க. நாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இல்லாம நேரா சோமநாத் வீட்டுக்கு போவோம். வாங்க வாங்க, வாங்க, போய் என்னன்னு கேட்டு வாங்க. விடக்கூடாது இன்னைக்கு அவங்கள. என்னமோ பண்ணுது, உடம்பெல்லாம் வலிக்குது, தலைவலி, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. கையை தூக்கி வேலை செய்யறதுக்கு கூட சக்தி இல்ல. தூங்கலான்னு பார்த்தா வலியில உயிர் போயிடும் போல இருக்கே. எல்லா வேலையும் என்னால செய்ய முடியாது. என்னால முடியாது. தனு, தனு எங்க இருக்க? தனு, 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 தனு கவலைப்படாத. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு சமையல் கூட பண்ணல? பண்றேங்க. பரவாயில்ல விடு. உன்னோட நிலைமைக்கு காரணம் மந்தா வீட்டை விட்டு போனதுதான். வீட்டு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்வார். இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. நான் எத்தனை தடவை சொன்னேன், எல்லா தப்பும் என் மேலதான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்பதான் பலன் அனுபவிக்கிறேன். நான் மந்தாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், ரொம்ப துன்பப்படுத்திட்டேன். அவ இனிமே வரவே மாட்டா. அவ இங்க வந்தா நம்ம வீடு எவ்வளவு நல்லா இருக்கும். அவ வந்தா நல்லா இருக்கும். சோம்நாத், வீட்ல இருக்கியா? தனு, தனு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கீழே வரீங்களா? ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன எல்லாரும் திடீர்னு? ஒரு முக்கியமான விஷயம். இந்த தடவை நம்ம கிராமத்துல ஒரு சொட்டு கூட மழை பெய்யவே இல்லை. உங்களை மாதிரி இருக்கிறவங்க கடவுள் கிருபையால சாப்பாட்டுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா கிராமத்துல இருக்கிற மத்த எல்லாருமே பசியாலையும் பட்டினியாலையும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. சோம்நாத் ஐயா, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நானும் ஒரு விவசாயி தானே. உங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. இப்ப வந்திருக்கிற இந்த கஷ்டமான நிலைமையை நாம கடவுள்கிட்ட வேண்டிதான் போக்கிக்கணும். கடவுளால மட்டும்தான் நம்மளோட கஷ்டத்தை போக்க முடியும். தப்பா நினைக்காதீங்க. நாம எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டாலும் அந்த கடவுளோட கோபம் போகாது. அப்படின்னா கடவுள் நம்ம மேல கோபமா இருக்காரா? உங்களுக்கு உண்மை தெரியாதா? மந்தா இந்த ஊர்ல இல்லைங்கிறதுனால கடவுள் நம்ம மேல கோபமா இருக்காரு. கணேசரை சந்தோஷப்படுத்துற சக்தி மந்தா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமாண்ணா, ஸ்ரீ கணேசரோட அருள் மந்தாக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க மாமா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துங்க. நாங்க சொல்றமேன்னு தப்பா நினைக்காதீங்க. கிராமத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. மந்தாவை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். மந்தா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எங்க வீட்லயும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அவங்க சொல்றது கேட்டீங்கல்ல? நீங்க போய் மந்தாவை திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம கிராமமே விரும்புது.
நான் மந்தாவை உண்மையிலேயே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேங்க. அந்த பாவத்துக்கு தண்டனைய இந்த கிராமமே சேர்ந்து அனுபவிக்குது. இங்க பாருங்க, நீங்க சீக்கிரமா போய் மந்தாவை கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா நான் போய் கூப்பிட்டா கூட ராமதாஸ் உடனே அனுப்பி வைக்க மாட்டாரு. ராம்தாஸ் அண்ணனையும் சகுனி அண்ணியையும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். நானும் உங்க கூட வரேன். மந்தா என் பேச்ச தட்டவே மாட்டா. வாங்க, நாம உடனே புறப்பட்டு போலாம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கணேஷ்பூருக்கு போய் சேர்ந்துடலாம். மாமா இந்தாங்க பிரசாதம். மம்மி இந்தாங்க. அன்னைக்கு பிரசாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு கனவு வந்ததுல்ல? அன்னைக்கு கனவுல உங்களுக்கு கணேசர் கூட தரிசனம் தந்தாரு இல்ல? ஆமா மந்தா, நான் கனவுல கணேசர் கிட்ட கூட கேட்டேன். அவர் தம் பக்தர்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுவாரு. ஏன் ஆசை ஏன் நிறைவேறல அதானே கேட்டீங்க மாமி? ஆமா மந்தா, அப்ப கணேசர் சொன்னாரு, நீங்க மந்தா மூலமா கேளுங்க, அவளோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுவேன்னு. ஆனா பேசிட்டு இருக்கும்போதே காணாம போயிட்டாரு. நீங்களும் ஏன் என் கூட கணேசருக்கு பூஜை பண்ணக்கூடாது மாமி? மந்தா, என் மனசு ஒன்று மாதிரி பூஜையில லயிக்கவே மாட்டேங்குது. அப்பப்ப ஏதாவது கவலை வந்துடுது. என்ன பண்றது, என் தலையெழுத்தே அப்படிதான் போல இருக்கு. கணேசர் மட்டும் என்ன செய்வாரு? என் தலையெழுத்தே அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் மந்தா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமி, எனக்கு தெரியும். நீங்க வேண்டிக்கிட்டா கணேசர் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு. உனக்காக அவர் என்ன சந்தோஷப்படுத்தட்டும் மந்தா. பூஜை பண்ணி உங்களுக்கு அவர் உதவி பண்ணுவாரு மாமி. அவருக்கு ரொம்ப கருணை அதிகம். அடடா, நான் மறந்தே போயிட்டேன். நான் ரொம்ப நேரம் பூஜை பண்ணிட்டே இருந்ததுனால எந்த வேலையும் செய்யல. கொடுங்க மாமி, அழுக்கு துணியெல்லாம் எடுத்து என் கையில கொடுங்க. நான் நதிக்கரையில போய் துவைச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ என்ன வேலை செய்வா வந்து? நம்பிக்கையா இருக்கவங்களுக்கு வேலை செஞ்சா கணேசர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானே போய் துணியெல்லாம் எடுத்து துவைச்சிட்டு வரேன். பாத்தியா பாத்தியா, எவ்வளவு உயர்ந்த உள்ளம், எவ்வளவு நல்ல குணம் பாத்தியா மந்தாவுக்கு. இது எல்லாமே கணேசனோட பக்தியால வந்தது. ஆனா அவங்க அம்மாவை மட்டும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாருன்னு தெரியல. அக்கா போனதுல எனக்கும் வருத்தம் தாங்க. மந்தா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இங்க வந்ததுல இருந்து என்ன வேலை செய்யவே விடல. ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கணும்னு கணேசர் நினைச்சாரோ என்னவோ. சகுனி, பொண்ணோ மருமகளோ இதிலெல்லாம் நாம வித்தியாசம் பார்க்க கூடாது. நாம பேசாம மந்தாவை நம்ம பொண்ணாவே நினைச்சு வளர்ப்போம். அந்த கணேசர் தான் மனசு இறங்கி மந்தாவை நமக்கு கொடுத்தாருன்னு நினைச்சுப்போம். உண்மையிலேயே மந்தா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கணேசரே. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். உங்களோட அருள் எனக்கு கிடைச்சது. ஆனா நான் உங்களை பார்த்தது இல்ல. இன்னைக்கு நீங்க எனக்கு தரிசனமே தந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் கணேசரே. மந்தாகினி, உனக்கு பிடித்த அந்த கணேசர் சிலையில் தான் நான் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிறேன். அந்த சிலையில் நீ என்னை காணவில்லையா என்ன? அதில் என் ரூபம் தெரியவில்லையா? அப்பப்ப என் மனசுல உங்க உருவம் வரும் கணேசரே. அப்ப நீங்க சின்னதா இருப்பீங்க, இப்போ இவ்ளோ பெருசா இருக்கீங்களே. உன் மனதில் உள்ள எண்ணம் என்னவென்று எனக்கு தெரியும் மந்தாகினி. இன்று உன் மனதில் என் எண்ணத்தோடு உன் மாமியின் எண்ணமும் சேர்ந்து கொண்டு விட்டது. அவர்களை பற்றி நீயும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டாய். என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நான் இத யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையே. ஏனென்றால் நான் உன் மனதில், உன் இதயத்தில் தானே குடியிருக்கிறேன். என் மனசுக்குள்ளையா? எப்படி? நீ என்ன யோசிக்கிறாய் மந்தாகினி? நான் இத்தனை பெரியவனாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன். உன் சிறிய மனதுக்குள் எப்படி இருக்க முடியும் என்று தானே யோசிக்கிறாய்.
உண்மையான பக்தியோடு இருப்பவர்களுக்கு கருணை புரிவதற்காக நான் எண்ணியபடி என் உருவத்தை சிறியதாகவோ இல்லை பெரியதாகவோ மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது பார். இப்பொழுதாவது நீ என்னை நம்புகிறாயா மந்தாகினி? என்னால் உன் இதயத்தில் குடியிருக்க முடியும். நான் கூறுவது உண்மைதான் மந்தாகினி. நான் இன்று நீ வணங்குவதை கேட்டபொழுது உன் மாமி கூறியதையும் கேட்டேன். கணேஷ மகாராஜா பாவம், மாமிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்க நகை வேணும், பணம் வேணும், நிறைய புடவை வேணும், என்னென்னமோ ஆசைப்படுறாங்க. உங்க பூஜையில கேட்க சொல்றாங்க. ஆனா அதை கேட்க எனக்கு மனசு வரல. அவங்க மேல என்ன குத்தம் இருக்கு இல்ல கணேஷா? குற்றம் அவர்களுடையதல்ல, உனதுதான் மந்தாகினி. நான் என்ன குற்றம் செஞ்ச கணேஷா? உண்மையான மனசோட உங்களுக்கு பூஜை பண்ண. அதுதான் குற்றமே. உண்மையான மனதோடு பூஜை செய்தாலும் உன் மாமிக்காக நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லையே. மாமி கேட்க சொன்னத நான் உங்ககிட்ட கேட்ட கொடுப்பீங்களா? எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு பாக்கியம் இருந்தால் நான் அவசியம் தருவேன். கேட்க வேண்டியதை கேள் மந்தாகினி. நான் இப்பொழுது உன் மாமியை பற்றி எண்ணியே இங்கு வந்திருக்கிறேன். மாமி பத்தியா? மாமி இன்னைக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? மாமி கேட்டதெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? ஆம் மந்தாகினி, மாமியின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தானே உன்னுடைய எண்ணம். நான் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டேன். ஏனென்றால் நீ என்னை உண்மையாக வணங்குகிறாயே. அப்படின்னா மாமிக்கு மந்தாகினி, என் பேச்சை கவனமாக கேள். உன் மாமிக்காக ரத்தினத்தால் ஆன கணபதி சிலையை நான் உன் மாமாவின் தோட்டத்தின் கீழே வைத்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கணேசரே? உண்மையைதான் கூறுகிறேன். அந்த ரத்தினத்தால் ஆன சிலை பூமியின் கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கருணையினால் தாங்கள் அதை மேலே கொண்டு வர முடியும். அதெல்லாம் சரி, மாமிக்கு கணேசர் சிலை எதுக்காக இப்ப தரீங்க? என்னோட கணேசர் சிலை தான் இந்த வீட்லயே இருக்கே. மாமி பூஜை செய்யணும்னா அதுலயே செய்யலாமே. பூஜை நிச்சயம் செய்வார்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் உன் மாமியின் வீட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கணேச மூர்த்தியை நீ இங்கிருந்து கொண்டு செல்ல முடியாது. நான் எங்க போறேன் கணேசரே? உன்னுடைய தந்தை சோம்நாத்தும் உன் தாய் தனுவும் உன்னை அழைத்துச் செல்ல வந்தால் செல்ல மாட்டாயா என்ன? அப்படின்னா நான் அங்க போகணுமா? புது அம்மா விட்டுட்டு நான் எவ்வளவு நாள் தான் இங்க இருக்க முடியும்? அதனால்தான் நான் உன் மாமிக்காக புதிதாக ஒரு ரத்தன கணேசர் சிலையை வைத்திருக்கிறேன். உன்னுடைய மாமி உண்மையான மனதோடு அந்த சிலைக்கு வேலை தவறாமல் ஆராதனை செய்து வந்தால் அவர்கள் மனதில் எப்பொழுதும் அமைதி உண்டாகும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். கணேச மகாராஜா, கணேச மகாராஜா, கணேசரே நீங்க எங்க இருக்கீங்க? கணேச மகாராஜா நீங்க எங்க இருக்கீங்க? கணேச மகாராஜா எங்க இருக்கீங்க நீங்க? என்னாச்சு மந்தா? என்னாச்சு மந்தா? ஏன் இப்படி கத்துற? ஏதாவது கனவு கண்டியாமா? ஆமா மாமா, நான் இப்பதான் என் கனவுல கணேசர் வர மாதிரி கண்டேன். அவர் என் பக்கத்துல கூட வந்தாரு. அவர் நீ சொன்னாரு. கணேசரை கனவுல பாத்தியா? ரொம்ப நல்ல கனவுங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராமா? ஆமா மாமா, கணேசர் என்கிட்ட சொன்னாரு நம்ம கொல்ல பக்கத்துல. நம்ம கொல்ல பக்கத்துலயா? என்ன சொன்னாரு? சொல்லு மந்தா. நான் சொல்றேன் மாமி. கணேசர் உங்க பூஜைக்காக ஒரு ரத்தின சிலைய பூமிக்கடியில புதைச்சு வச்சிருக்காராம். அது நம்ம தோட்டத்துல தான் இருக்கான். கனவுல பார்த்ததெல்லாம் உண்மையாகாது மந்தா. தினமும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கணேசருக்கு பூஜை பண்ணிட்டு தானே படுக்கிற. அதனாலதான் அப்பப்போ உனக்கு கணேசர் கனவுல வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப மாமி கனவுலயும் வந்திருக்காருல்ல? ஏன்னா உன் மாமி தினமும் கணேசர்கிட்ட புது புடவை வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் எதுவும் வேண்டல, அதனால என் கனவுல வரல. கனவு ஏன் வருதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சரி தூங்கு. கணேசர் என்கிட்ட எப்பவும் போய் சொல்ல மாட்டாரு மாமா. நாளைக்கு காலையில போய் நம்ம கொல்ல பக்கத்துல பார்க்கலாம். அங்க சிலை இருந்தா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். மந்தா சொல்றதுல வீணா சந்தேகப்படாதீங்க. அவ வார்த்தையில கணேசரே வந்து பேசுறாரு. அதே மாதிரி அவளும் போய் சொல்லவே மாட்டா. சரி
பொழுது விடியட்டும், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். சரியா? படுத்துக்க. பாத்தியா, எவ்வளவு தூரம் தோண்டிட்டேன், எதுவும் கிடைக்கவே இல்லை. சிலை இருந்தா இவ்வளவு நேரத்தில் தெரிஞ்சிருக்கும்ல. நான் சொன்னேன்ல மந்தா, கனவெல்லாம் எப்பவும் உண்மையாகாது. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். கொடுங்க மாமா, நான் கணேசர் சிலைய வெளியில எடுக்கிறேன். சிலை இருந்தா தானே உன்னாலையும் எடுக்க முடியும். கனவுல வர்றதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட மந்தா. கணேசர் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு மாமா. இப்ப நான் எடுத்து காட்டுறேன். ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேஷா. ஜெய் கணேசா, ஜெய் கணேசா. ஓம் கங் கணபதி நம. ஜெய் ஸ்ரீ கணேஷா. மாமா, மம்மி, நான் சொன்னேன்ல, கணேசர் வந்துட்டாரு. கணேசர் என்கிட்ட எப்பவும் போய் சொல்ல மாட்டாரு. நான் இதை இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் கணேச மகாராஜா. நன்றி, தங்கள் லீலைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு பக்தர்களின் மீது இருக்கும் பாசத்திற்கு மிக்க நன்றி. தங்கள் பக்தை மந்தா கூட மாமா வீட்டில் மிக சந்தோஷமாக இருக்கிறாள். தங்களின் கருணையால் தனது மாற்றாந்தாய் கொடுமையிலிருந்து விடுபட்டு விட்டாள். நீ ஏன் அப்படி கூறுகிறாய் பக்த அரசி தயாசுரா? மந்தாகினி மீண்டும் தன் தந்தையோடு சேர்ந்து வாழ வேண்டாமா? ஜெய் ஸ்ரீ மா கணேசா. அப்படி இருந்தால் அவர்களை தாங்கள் பிரித்திருக்க மாட்டீர்களே மங்களமூர்த்தி. நீ என்ன கூற வருகிறாய்? நான் கூறுவது உண்மைதான். மந்தா தனது தந்தையின் வீட்டிற்கு திரும்ப செல்வதாக இருந்தால் பிறகு எதற்கு அவளுக்கு அந்த ரத்தின சிலையை கொடுத்தீர்கள்? இப்பொழுது மந்தா தனது முறைப்படி அந்த ரத்தின சிலைக்கு பூஜை செய்கிறாள். இல்லை பக்தரசி தயாசுரா, அந்த சிலையின் பக்தி மந்தாகினிக்காக நான் அளிக்கவில்லை, வேறு ஒருவருக்காக நான் அளித்தேன். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. யாருக்காக மங்களமூர்த்தி? மந்தாகினியின் மாமி சகுனிக்காக. மந்தாகினியின் பூஜையும் ஆராதனையும் கண்டு அவள் மனதிலும் பக்தியின் எண்ணம் அதிகரித்து விட்டது. ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் மங்களமூர்த்தி. என்ன சொல்வது, எப்படி சொல்வது? பக்தர்களுக்கு கருணை புரிவதில் தாங்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவர்தான். ஜெய் மகா கணேசா. ஜெய் கணேச மகாராஜா. கணேச மகாராஜாக்கு ஜெய். கணேச மகாராஜாக்கு ஜெய். கணேச மகாராஜாக்கு ஜெய். கணேச மகாராஜாக்கு ஜெய். குறை தீர்க்கும் துக்கம் தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. ஜெய். குறை தீர்க்கும் வினை தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. ஜெய். எனக்கு உங்க தரிசனம் கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம் கணேசா. இனிமே எனக்கு ஆடை ஆபரணம் எதுவுமே தேவையில்லை. என்ன மாமி, கணேஷ கிட்ட நீங்க எதுவுமே கேட்கலையா? கேளுங்க கேளுங்க, அவரு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. இல்லை மந்தா, இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு கணேசர் கிடைச்சதே எல்லாம் கிடைச்ச மாதிரி. நானும் ஒன்ன மாதிரியே இவரே தான் வணங்க போறேன். அவர் எனக்கு வரம் கொடுப்பாரு. அண்ணி, அண்ணி, நாங்க மந்தாவை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்தோம். ஏன் கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தவா?
வேண்டாம் மாமா, வேண்டாம். மந்தா மறுபடியும் மாற்றான் தாய் கொடுமையை அனுபவிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மந்தா எங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, இப்ப மகளும் அவதான். இந்த பொண்ணை இதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு தான் நாங்க அனுப்புவோம். மந்தா அது வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இல்லைன்னா என்னோட பாவம் என்ன வாழ விடாம பண்ணிடும். மந்தா, நீ அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் கிராமமே பஞ்சத்துல அடிபட்டுருச்சு. தினமும் கிராமத்துல பசியாலையும் பட்டினியாலையும் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அங்க திரும்பி வந்தீன்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கணேசரோட அருள் கிடைக்கும். ஆமாமா, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நான் உன்னை கொடுமைப்படுத்தினதுனாலதான் கணேசருக்கு கோவம் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. எப்போ நீ நம்ம கிராமத்துக்கு திரும்பி வரையோ அது வரைக்கும் நம்ம கிராமத்தோட நிலைமை சரியாகாது. அம்மாடி, இப்பவும் மாட்டேன்னு சொல்லாதம்மா. மந்தா, பாவம் நான் தான் பண்ணேன். அதுக்கான தண்டனை எனக்கு தான் வரணும். கிராமத்துல இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. நான் தெரியாம உன்னை கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருமா. மாமா, மாமி, இப்ப என்ன போக வேணான்னு தடுக்காதீங்க. என்னோட கிராமத்துல என்னோட பக்திக்கு இப்போ சோதனை வந்திருக்கு. வேண்டாம் மந்தா, வேண்டாம். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாதும்மா. இப்ப நான் போகாம இருந்தேன்னா கணேசர் என் மேல ரொம்ப கோவமா இருப்பாரு. நான் போயே ஆகணும். கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்ப வரேன். இருந்தாலும் இவங்க சொல்றாங்கன்னு எப்படிமா நம்ப முடியும்? இவங்க மாற்றான் தாய் தானே. கணேசர் மேல சத்தியமா சொல்றேனா? சத்தியமா சொல்றேன். என் குழந்தைய விட மந்தாவை கவனமா பாத்துப்பேன். நான் பண்ண பாவத்துக்காக நான் அம்மா ஆக கூடாதுன்னு ஒரு சாமியார் சாபம் கொடுத்துட்டாரு. என்ன ஏமாத்திடாதீங்க அண்ணா. நான் பண்ண தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. மந்தா மேல எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அவ மேல அதிகமா உரிமை இருக்கு. அந்த கணேசனுடைய அருளால இப்ப நீங்க 2 பேரும் உண்மையை உணர்ந்து திருந்திட்டீங்க. போயிட்டு வாமா மந்தா. பக்தியில இருக்கிற உண்மையான சுகமே அடுத்தவங்களுடைய துக்கத்தை துடைக்கிறது தான். போயிட்டு வாமா. எந்த இடத்துக்கு நீ போனாலும் அந்த இடம் நல்ல சுபிட்சமா விளங்கும். நாங்க எங்களோட சுயநலத்துக்காக உன்னை போக வேண்டாம்னு சொல்ல விரும்பல. போலாமாடா வீட்டுக்கு? கொஞ்சம் இருங்கப்பா, நான் என்னோட கணேசர் சிலையை எடுத்துட்டு வரேன். இருமா, உன் கணேசரை நான் எடுத்துட்டு வரேன். கணேசரி, எப்பவும் எனக்கு உதவி செய்யற மாதிரி எங்க கிராமத்துல இருக்கவங்களுக்கும் இப்ப நீங்க உதவி செய்யுங்க. இவங்களோட துக்கம் என்னோட துக்கம். இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தம் தான். இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டா என்னால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த பாரு மந்தா, கணேசர் எப்பவுமே உன்னோட தெய்வம். உன்னோட பிரார்த்தனையை கேட்டா கண்டிப்பா நமக்கு அவரோட கருணை கிடைக்கும். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கணேசர் பிரார்த்தனை செய்யலாம். ஓம் கங் கணபதியே நம. 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 மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு.
மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே நம. கௌரிபுத்ரா, இதுவரைக்கும் நான் மனசார உனக்கு பூஜை பண்ணினதே இல்லை. மந்தா பூஜை பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் பூஜை பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. மந்தா இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இந்த அபாகியவதி பண்ற பூஜையை நீங்க தான் பெரிய மனசோட ஏத்துக்கணும். ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே நம. நீ அபாகியவதி இல்லை சகுனி. யாருக்கு என் பக்தியின் அருள் கிடைக்கிறதோ அவர்களுக்கு சௌபாக்கியத்தோடு மூலப்புருஷமா கணேசரின் அருளும் அவசியம் கிடைக்கும். முல்லப்பொருளே, குறை தீர்ப்பவனே, மங்களமூர்த்தி, நான் பார்க்கறது இப்போ நேர தரிசனம் தர வந்திருக்கீங்களா? தரிசனம் மட்டுமல்ல, உன் மீது கருணையும் காட்டப் போகிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆடை ஆபரணம் எல்லாத்து மேலே இருந்த ஆசையும் எனக்கு போயிடுச்சு. இப்போ எனக்கு உங்க மேல இருக்கிற பக்தியே போதும். சகுனி, நான் உன் பக்தியில் மிகவும் மனம் மகிழ்ந்து மந்தாவை போல் உனக்கும் ஒரு மகள் பிறக்க வரமளிக்கிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உண்மையிலே நீங்க ரொம்ப உயர்ந்த ஒரு கணேசா. உங்களை பார்க்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். அதான் நீங்க என் முன்னால வந்தீங்க. அம்மாடி மந்தா, நான் உன் மேல உண்மையிலேயே பாசமா இருப்பேன். மாற்றான் தாய் கூட இவ்ளோ பாசமா இருப்பாங்களான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அம்மா, உங்களுக்கு இப்ப புரிஞ்சதில்ல? கணேசர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சக்தி அவருக்கு. அவர் அருளால நடக்க முடியாதது கூட நடந்துரும். அவர் எனக்கு அப்பப்ப கஷ்டத்துல இருந்து கூட காப்பாத்திருக்காரு. உனக்கு மட்டும் இல்லம்மா, உன் கூட இருக்கிறவங்களுக்கு கூட கணேசரோட அருள் கிடைக்குது. அவரு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கிற அருள் கொடுத்துருக்காரு. அம்மா, இனிமேல் நீங்க கனவுல கூட கணேசரை மறக்க கூடாது. எப்பவும் அவர்கிட்ட பக்தியோட இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது. ஆமாம்மா, நானும் இனிமே உன் கூட சேர்ந்து புது வாழ்க்கைய நாம ஆரம்பிக்க போறோம். என் மனசுல இருந்த கெட்ட எண்ணங்களை அழிச்சிட்டு முழுமையா ஸ்ரீ கணேசரோட பூஜையில என் மனசை ஈடுபடுத்த போறேன். வாமா, வா. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. அம்மா, அம்மா, நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? அப்பா, அங்க பாருங்க, அம்மா வந்துட்டாங்க. அம்மாவா? அம்மா நான் சொன்னேன். ஆமாப்பா, அங்க பாருங்க, அம்மா திரும்பவும் வந்துட்டாங்க. ஆமா மந்தா, கணேசர் உண்மையிலேயே தனுவோட மனமாற்றத்தை ஏத்துக்கிட்டாரு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுப்பா? கணேசரோட கருணையினால தனு ரூபத்துல உங்க அம்மா திரும்ப வந்துட்டா. ஆமாம்மா, தனுவையும் நீ உங்க அம்மா மாதிரியே நினைக்கலாம். நன்றி கணேசா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குறைத்திருக்கும் விநாயகா, உங்களின் தயவாலையும் கருணையாலையும்
எங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிம்மதி வந்துருச்சு. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ மகாகணேசாய நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தங்களுக்கு ஜெய் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா. பக்தர்கள் மீது தாங்கள் காட்டும் தயவை பற்றி தங்களிடம் கூறி நன்றியை தெரிவிக்கத்தான் நான் கைலாயம் ஓடோடி வந்தேன். பக்த அரசி தயாசுரா, இப்பொழுது தாங்கள் நன்றியை மட்டும் கூற இங்கு வரவில்லை. தங்கள் மனதில் வேறு யாருக்கோ என்னுடைய தயவு தேவைப்படும் போல் தோன்றுகிறது. தயக்கமின்றி தாராளமாக கேளுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. உங்கள் முன் யாரால் தான் தங்கள் மன ரகசியத்தை மறைக்க முடியும்? பாதாளவாசி கும்ராஜ், ஜெகன், தனு ஆகியோர் நீண்ட காலமாக சுக்கராச்சாரியாரின் ஆசிரமத்தில் சிலையாக நிற்கிறார்கள். தயவு செய்து அவர்களை உயிர் பெறச் செய்யுங்கள் பிரபு. துஷ்டத்தனம் செய்வது அசுரர்களுடைய சுபாவம். ஏன் அவர்களுக்கு தயவு காட்ட எண்ணுகிறீர்கள்? உங்கள் இதயத்தில் இன்னும் அசுர குணம் இருக்கிறதா? இல்லை இல்லை மங்களமூர்த்தி, எனக்குள்ளே அசுரகுணம் சிறிது கூட இல்லவே இல்லை. இப்பொழுது என்னுடைய இதயத்திற்குள் தாங்கள் தான் இருக்கிறீர்கள். தங்களின் மூலம்தான் எனக்குள்ளே அந்த 3 பாதாளவாசி அசுரர்களின் மீதும் கருணை எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பிரபு. தாங்கள் இந்த வேண்டுதலை எடுத்துக்கொண்டு மகோத்கட் ஸ்ரீ கணேசரை பார்க்க வேண்டும் பக்த அரசே தயாசுரா. அந்த 3 பாதாளவாசி அசுரர்களின் முடிவு மகோத்கட் மூலமாகத்தான் நடைபெறும். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வேண்டாம், ஏற்கனவே சுவாமி ஏதோ சிந்தனையில் இருக்கிறார். இப்பொழுது இதை பற்றி பேசுவது நன்றாக இருக்காது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நீங்கள் வெளியே காத்திருங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன் சுவாமி. பக்த அரசி தயாசுரா, நீங்கள் எங்கு இந்த சமயத்தில்? என்னை போன்ற பாவி அறியாமல் செய்த குற்றத்தை மன்னியுங்கள் மகோத்கட் ஸ்ரீ கணேசா. என்ன குற்றம்? நான் இங்கு வரக்கூடாது என்றுதான் நினைத்திருந்தேன். பக்த அரசே, தாங்கள் இங்கு வந்ததற்கு ஏதாவது ஒரு காரணம் அவசியம் இருக்கும். சுவாமி, அவர்கள் 3 பற்றியும் நினைத்தாலே எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அவர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது மெதுவாக பேசுங்கள் தயாசுரா. நம் குரலில் தாய் தந்தையின் உறக்கம் என்றுமே கெட்டுவிடக் கூடாது. அதிதி மகனே, சிலையான கும்ராஜ், ஜெகன், தனுவை பற்றிய வேண்டுதலை கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசரிடமும் கேட்டேன். அதற்கு கௌரிபுத்திரன் என்ன கூறினான்? தாங்கள் தான் அவர்கள் 3 சிலையாக்கினீர்களாமே, அதனால் தாங்கள் தான் முக்தி தர முடியுமாம். தாங்கள் வந்ததன் காரணம் புரிந்துவிட்டது தயாசுரா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. காரணத்தின் காரணம் மகோத்கட் ஸ்ரீ கணேசா. தயவு செய்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வையுங்கள். பக்தரசி தயாசுரா, உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு நான் முன்பே முக்தியை கொடுத்து விட்டேன். ஆனால் பலன் இல்லை. அவர்கள் பாதாளவாசி அசுரர்கள் தானே. தங்களுடைய அட்டகாசத்தையும் துஷ்டத்தனத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்றால் அதில் எனக்கு தான் சங்கடம் வந்து சேரும். பக்தரசி தயாசுரா,
உங்கள் துக்கத்தையும் வேதனையும் பார்க்கும் பொழுது எனக்கு பாவமாக இருக்கிறது. உங்கள் வேண்டுதலை ஏற்று நான் சுக்ராச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு செல்கிறேன். அவர்கள் மூவருக்கும் முக்தி கிடைக்கும் ஏற்பாட்டை செய்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஆனால் எச்சரிக்கிறேன் தயாசுரா, நான் முக்தி அளிக்கும் பொழுது அவர்கள் ராட்சச குணத்தை காண்பித்தால் அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் அவர்களை தண்டித்து விடுவேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஜெய் ஜெய் மொகத்கட் ஸ்ரீ கணேசா. சுவாமி, தாங்கள் எதை செய்தாலும் இந்த சராசரத்தின் நன்மைக்காகத்தான். தாயிடம் கூறாமல் செல்கிறேன். சீக்கிரம் வந்து விடுவேன். கேட்டால் கூறிவிடுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஓம் மகா கணேசாய நம. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். தேவாதி தேவா மகாதேவா, என் ஆராதனைக்குரிய எம்பெருமானே, உங்களின் பக்தனான இந்த சுக்ராச்சாரி ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரத்தின் மூலம் அலட்சியப்படுத்தப்பட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். சுவாமி, தாங்கள் இதுவரை என்னை இப்படி கைவிட்டதே இல்லை. இப்படி ஒரு அனுபவமே எனக்கு வந்ததில்லை. மகோத்கர் ஸ்ரீ கணேசர் என் அழைப்பின் பேரில் பாதாளத்தில் இருந்து வந்த கும்ராஜ் ஜெகன் தனுவை சாபமிட்டு சிலைகளாக நிற்கும்படி செய்துவிட்டார். இருந்தும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. என்னுடைய திவ்ய சக்திகளும் வீணாகிவிட்டது மகாதேவா. இப்பொழுது தங்களால் மட்டும்தான் உதவ முடியும். ஹரஹர மகாதேவா, கருணை காட்டுங்கள் எம்பெருமானே. பரமசிவ பக்தரான அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. இருந்தும் உங்களுக்கு மார்க்கத்தை காண்பிப்பதற்கு என்னால் உங்கள் ஆசிரமத்திற்கு வர முடியாது. அப்படியென்றால் என் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக தாங்கள் சீக்கிரம் கைலாயம் வாருங்கள். இப்பொழுது தாங்கள் ஆசிரமத்தில் இருப்பது கூட உசிதம் அல்ல. அவர்கள் மூவரையும் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு என்னிடம் வாருங்கள் சுக்ராச்சாரியாரே. அப்படியாகட்டும் மகாதேவா. முக்காலமும் அறிந்த தேவாதி தேவ மகாதேவா, நானும் தங்களுக்கு புத்திரன் தானே. தங்கள் குரலை நான் பயன்படுத்தி அசுரகுரு சுக்ராச்சாரியாரை குழம்ப வைத்து என் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள நான் இங்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் இங்கு இருந்தால் இந்த 3 பாதாளவாசிகளுக்கும் முக்தி அளிக்க முடியாது. என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள் விஸ்வநாதா. கும்ராஜ், ஜெகன், தனு, நான் மூலப்புருஷி மா கணேசரின் பரம பக்தன் தயாசுரன் வேண்டுதலின்படி உங்கள் மூவருக்கும் முக்தி அளிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் மூவரும் தயாசுரனின் தயவான குணத்தை எடுத்துக்கொண்டு அன்போடும் பக்தியோடும் வாழ வேண்டும். நீங்கள் மூவரும் உங்கள் ராட்சச குணத்தை முன்பை போல் காண்பித்தால் நான் உங்களை மன்னித்து விடாமல் பயங்கர தண்டனை கொடுத்து விடுவேன். என்னை ஆழ்ந்த நித்திரையில் இப்படி நிற்க வைத்தது யார்? யார் அந்த துஷ்டன்? நான் இப்பொழுதே உன்னை எப்படி அழிக்கிறேன் என்று பார்த்த பின்னே நீ உணர்ந்து கொள்வாய். கும்ராஜ், என்ன உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டாயா? நீ விரும்பினால் மீண்டும் முன்பை போலவே நின்று கொண்டே தூங்க வேண்டுமா என்ன? நான் உன்னை உயிரோடே விடமாட்டேன். என்னுடைய சக்தியை கொண்டு உன்னை அழிக்கிறேன் பார். என்ன கும்ராஜ், உன் குரு சுக்ராச்சாரியார் உனக்கு எந்த பாடமும் கற்றுத்தரவில்லையா? அடுத்தவர்களை தயவோடு பார்ப்பதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு 2 கண்களை தந்திருக்கிறார். நீ உன் கண்களை கொண்டு என்னை தாக்க முயற்சி செய்தாய். இப்பொழுது உன் கண்களை பாதித்து விட்டது. நீ எதற்காக இங்கு வந்தாய்? ஏன் என் பார்வையை இப்படி பறித்தாய்?
இப்பொழுது நான் இங்கு வந்தது அன்பு, பாசம், பக்தியோடு நீ பூலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் முன்பை போலவே பாதாளத்தின் இருளுக்குள் சென்று விடு. பாதாளத்திற்குள் சென்று முன்பை போலவே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விடு. கூறு, என்ன வேண்டும் உனக்கு? துஷ்டா, உனக்கு தெரியாதா நாங்கள் இங்கு நராந்தக்கையும் தேவாந்தக்கையும் கொன்றதற்கு பழிவாங்க வந்தது? கொன்றவனை யமலோகத்திற்கு அனுப்பாமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம். உனக்கு ஒன்று தெரியுமா? தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் முடிவு கட்டியது யார்? மிக நன்றாகவே தெரியும். முகத்கட் என்று பெயர் கொண்ட ஒரு மாயாவி பாலகன். அவன் மகா கணேசரின் அருளால் அபார சக்தியை பெற்றிருக்கிறான். இன்று அவன் என் முன் வந்தால் அவன் முன்புதான் நின்று கொண்டிருக்கிறான். அவனை தேடி நீ எங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை. அந்த பாலகன் மொஹத்கட் உன் முன்பேதான் நிற்கிறான். உனக்கு பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் இப்பொழுதே வாங்கிக்கொள். நீயா முகத்கட்? நீயா நரந்தக்கையும் தேவாந்தக்கையும் கொன்றவன்? உன்னை நான் விட மாட்டேன். எப்படி பழி வாங்குகிறேன் என்று பார். எழுந்திருங்கள் புத்திரர்களே, எழுந்திருங்கள். நம் எதிரி நம் முன்னால் நிற்கின்றான். அவனை யமலோகத்திற்கு அனுப்பி அசுர இனத்தின் கௌரவத்தை காப்பாற்றுங்கள். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் புத்திரர்களே, எழுந்திருங்கள். கும்ராஜ், தயாசுரனை போலவே உன் மீது எனக்கும் பரிதாபம் வருகிறது. நான் அவர்கள் இருவரையும் மீண்டும் திருப்பி உன்னோடு பாதாளத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். உங்கள் அனைவருடைய கஷ்டமும் ஒரு வழியாக முடிந்துவிடும். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவாந்தக்கையும் நராந்தக்கையும் கொன்றவன் முகத்கட் இதோ இவன்தான். இவனை யமலோகத்திற்கு அனுப்பி அசுர இனத்தின் கௌரவத்தை காப்பாற்றுங்கள். யாரை நீ தாக்க வந்தாலும் அவர்களை பாதாள லோகத்திற்கு அனுப்பி விடுவேன். எச்சரிக்கிறேன். எங்களை பாதாள லோகத்திற்கு மட்டும் அனுப்பாதீர்கள் ஸ்ரீ கணேசா. எங்களை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். பக்த அரசன் தயாசுரனின் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுத்து நான் உங்கள் மூவரையும் தண்டிக்க மாட்டேன். பாதாள லோகத்திற்கும் உங்களை அனுப்ப மாட்டேன். ஆனால் பூலோகத்தில் இருப்பதற்கு மூலபுருஷி மா கணேசரின் மீது பக்தி வைக்க வேண்டும். அன்பாக பாசத்தோடு நடப்பதாக எனக்கு வாக்கு தர வேண்டும். நாங்கள் வாக்கு தருகிறோம். தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதையே செய்கின்றோம். முன்பை போல் மீண்டும் தங்கள் துஷ்டத்தனத்தை காண்பிக்க நினைத்தால் அதன் விளைவு விபரீதமாக மாறிவிடும். இப்பொழுது நீங்கள் இந்த ஆசிரமத்தில் இருந்து மூலபுருஷி மா கணேசரின் கருணையை பெற முயற்சி செய்யுங்கள். நள்ளிரவில் கைலாயம் வந்ததற்கு காரணம் என்ன அசுரகுரு? பதில் கூறுங்கள் சுக்ராச்சாரியாரே. இந்த இரவில் கைலாயத்திற்கு எந்த உத்தேசத்தில் வந்துள்ளீர்கள்? எம்பெருமானே, ஆராதனைக்குரியவரே, இந்த பாவிக்கு தங்கள் கருணைக்கண் பார்வை கிடைக்கட்டும். நான் கைலாயத்திற்கு தங்கள் ஆணைப்படிதானே வந்தேன். பரமசிவ பக்தரான அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, என் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக தாங்கள் சீக்கிரம் கைலாயம் வாருங்கள். இப்பொழுது தாங்கள் ஆசிரமத்தில் இருப்பது கூட உசிதம் அல்ல. அவர்கள் மூவரையும் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு என்னிடம் வாருங்கள் சுக்ராச்சாரியாரே. அது என்னுடைய ஆணை அல்ல. அதித்தியின் மகன் முகத்கட்டின் பால்ய லீலை அது. அதனால் நான் உங்களை மன்னிக்கிறேன். இருந்தும் நீங்கள் மன்னிப்புக்குரியவர் அல்ல. மகாதேவா, என் பரம பக்தன் என் மீது பரம பக்தியில் வாழ்க்கையை நடத்தி செல்வதாக நாடகமாடும் சுக்ராச்சாரியாரே, ஏன் உங்களுக்கு எனது குரல் கூட தெரியவில்லையா என்ன? மகாதேவா, அது தங்களின் குரல் அல்லவா? இல்லை, அது முகத்கட் ஸ்ரீ கணேசரின் குரல். உங்களை குழப்பி உங்களது சிவபக்தியை கலைப்பதற்காக அவன் செய்த வேலை இது. அப்படி கூறாதீர்கள் மகாதேவா. இந்த சுக்ராச்சாரியாருக்கு தங்கள் பாதங்களை தவிர வேறு எங்கும் இடம் கிடையாது. இல்லை சுக்ராச்சாரியாரே, நான் உங்களை மன்னிக்க தயாராக இல்லை. காரணம் ஒன்றல்ல, அநேகம். என் குரலை அடையாளம் தெரியாமல் தவறு மட்டுமல்ல, பிரம்மையில் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். கபடர்களுக்கு சமமாக உங்களது பக்தியில் அகங்காரம் அதிகரித்து விட்டது.
இல்லை மகாதேவா, இல்லை மகாதேவா. உண்மையை என்னிடம் மறைக்க முடியாது. அந்த 3 பாதாளவாசி அசுரர்களுக்கு தங்களது திவ்ய சக்தியின் மூலம் உயிர்ப்பிக்க நினைத்து பக்தி சதாச்சார மார்க்கத்தை மீற தாங்கள் முயற்சி செய்யவில்லையா? சிவ தண்டனை அவசியம் உண்டு. மகாதேவா, மகாதேவா, என் மீது கருணை காட்டுங்கள் மகாதேவா. மகாதேவா, என் தவறை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. நான் மீண்டும் மீண்டும் எவ்வளவு முயற்சி செய்தும் என் திவ்ய சக்தியை என்னால் பயன்படுத்த முடியவில்லை மகாதேவா. என் மீது தயவு காட்டுங்கள், என் மீது கருணை காட்டுங்கள் எம்பெருமானே. சுவாமி, சுவாமி, என்னை இப்படி அலட்சியமாக நடத்தாதீர்கள். என் மீது கருணை காட்டுங்கள் சுவாமி. அந்த 3 பாதாளவாசி அசுரர்களுக்கும் அசுர சக்தி மீண்டும் கிடைக்குமாறு வரம் தாருங்கள். முடியாது, ஒருபோதும் முடியாது. அந்த 3 பாதாளவாசிகளும் பழிவாங்கும் உணர்வோடுதான் வருவார்கள். அவர்களது அசுர சக்தி உண்மையில் உருப்பெற்று விட்டால் பூலோகவாசிகள் மீது அட்டுழியம் செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் எப்பொழுதும் சிலையாகத்தான் இருக்க வேண்டுமா? இப்பொழுது சிலையாக இல்லை, அதித்தியின் மகன் முகத்கட்டின் மூலமாக பக்தியோடு இருப்பதாக வாக்களித்து உயிர் பெற்று விட்டார்கள். நன்றி, நன்றி மகாதேவா, தங்களுக்கு மிக்க நன்றி. இனிமேல் தாங்களும் பக்த அரசன் தயாசூரன் போல் பக்தியோடும் சதாச்சாரத்தோடும் அன்போடு நடந்து கொள்வதாக எனக்கு நீங்கள் வாக்களித்தால் நான் உங்களை மன்னிப்பதை பற்றி சிந்திப்பேன். நான் வாக்கு தருகிறேன் எம்பெருமானே. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். அப்படியே ஆகட்டும் மகாதேவா. மொஹத்கட், மொஹத்கட், என்னிடம் சொல்லாமல் மொஹத்கட் எங்கும் சென்றதில்லையே. எங்கு சென்றான்? ஒருவேளை மொஹத்கட், மொஹத்கட், பிரிய மொஹத்கட், எங்கிருக்கிறாய் மொஹத்கட்? மொஹத்கட். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஸ்ரீ மகாகணேசரின் பக்தன் தயாசுரனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. என் மொஹத்கட் எங்கே தயாசுரா? எனது சுவாமி மொஹத்கட் ஸ்ரீ கணேசர் பாதாளவாசி அசுரர்கள் கும்ராஜ் ஜெகன் தனுவிற்கு முக்தியளிக்க சென்றிருக்கிறார். சீக்கிரம் வந்து விடுவதாக தங்களிடம் கூற சொன்னார். அந்த பாதாளவாசி அசுரர்களை காப்பாற்ற நீதான் மொஹத்கட்டிடம் வேண்டினாயா? என் கேள்விக்கு பதில் கூறவில்லை தயாசுரா. மொஹத்கட் நீ கேட்டுதான் சென்றானா? செல்வதற்கு முன் என்னிடம் கேட்க வேண்டும் என்று தெரியவில்லையா? சுவாமி தாங்கள் உறங்கியதால் எழுப்ப விரும்பவில்லை தாயே. இருந்தும் தாங்கள் கவலைப்படுவீர்கள் என்று என்னிடம் கூறினார். அவர் சீக்கிரம் வந்து விடுவார். உன் பேச்சை நான் கேட்க விரும்பவில்லை. இந்த ஆசிரமத்திற்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லையே. செல், சென்று விடு இங்கிருந்து. தாயே, நான் கூறியதை கேட்கவில்லையா? இந்த ஆசிரமத்தில் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. செல், சென்று விடு இங்கிருந்து. தேவி அதிதி, பக்தர்களை திரும்பிச் செல்ல ஆணையிடாதே. பக்த அரசன் தயாசுரனின் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தி மிகவும் உயர்ந்தது. அவர் பக்த சிரோன்மணி. அவரை அலட்சியப்படுத்தாதே. வரவேற்க வேண்டும் தேவி. சுவாமி, என் மொஹத்கட் உனக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் சொந்தமானவன். உலகத்தின் நன்மைக்காக படைக்கப்பட்டவனை எண்ணி கவலைப்படாதே தேவி. சிறிது காலத்தில் திரும்பி வந்து விடுவான். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பக்த அரசே, தாங்கள் எங்கள் குடிலுக்கு வந்துள்ளீர்கள். ஏதாவது அருந்துங்கள். வேண்டாம் ரிஷியே, என் வேண்டுதலை ஏற்று அவர்கள் மூவரையும் காப்பாற்றினாலே எனக்கு போதும். ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியை பிரச்சாரம் செய்வதுதான் எனது நோக்கம். தயவு செய்து எனக்கு ஆணை தாருங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தன் ஆராதனைக்குரிய ஸ்ரீ மகா கணேசரின் ஆணையின் பேரில் துன்பப்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக பக்த அரசன் தயாசுரன் அங்கிருந்து புறப்பட்டான். அங்கு வயதான பிராமணன் சதாசிவனின் மகள் சுலோச்சனா தினமும் செய்வதைப் போல் தன் தந்தையின் பார்வை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று பகவான் சூரிய தேவனை நோக்கி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். ஒளியின் தெய்வமான சூரிய தேவா, இந்த சராசரத்துக்கே ஒளிய கொடுக்கிற கண்ணா இருக்கீங்க.
எங்க அப்பாவுக்கு போன கண்ணோட ஒளிய திரும்பி கொடுங்க சூரியதேவா. நீங்க மட்டும் தயவு பண்ணலன்னா மறுபடியும் அவருக்கு பார்வை வரவே வராது சூரியதேவா. எங்க அப்பாவுக்கு கருணை காட்டுங்க. பார்வையை கொடுங்க சூரிய நாராயணா. தயவு பண்ணுங்க சூரிய நாராயணா. இதுக்கு மேல பிரார்த்தனை பண்ணி ஒன்றும் ஆக போறதில்லம்மா. நீயும் தினமும் அந்த சூரிய நாராயணனை ஆராதிச்சுக்கிட்டு தான் இருக்க. அவருக்கு ஜலம் ஊத்திண்டு தான் இருக்க. அவர் பேரை சொல்லி ஜபமும் விரதமும் இருக்க. என்ன பிரயோஜனம்? எந்த பலனும் இல்லையே. இந்த கிழவன் கண்ணை மூடுற காலம் இன்னும் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. இப்படி கண்ணு தெரியாம இருந்து நான் போய் சேர்ந்துடுறேம்மா. இல்லப்பா இல்ல, நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க. சாஸ்திரத்திலேயே இருக்கல்ல, நம்ம கடவுளை வேண்டி பூஜை பண்ணோம்னா நிச்சயமா அது வீண் போகாது. கடவுள் நமக்கு கண்டிப்பா கருணை காட்டுவார். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் கண் பார்வை வந்துடும். எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஒரு நிமிஷம் கூட நீங்க கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கைய கை விட்டுடாதீங்க. அவர் மேல நம்பிக்கை வைங்க. அம்மாடி அம்மாடி சுலோச்சனா, நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வழி பிறக்கிறத விட உன் பக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? உன் பக்தி என்ன குணப்படுத்தும் நான் நம்புறேன். மறுபடியும் நான் இந்த உலகத்தை பார்த்தே தீருவேன். அவசியமா அப்பா, அவசியமா. நம்ம 2 பேரோட நம்பிக்கையும் நிச்சயமா நிறைவேறும். அம்மாடி, கிளம்புறதுக்கு முன்னால குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. சரிப்பா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன்.